கலைஞர் சிலையை உடைப்பியா? சீமானை விரட்டி அடித்த பொதுமக்களால் திடீர் பரபரப்பு. அதாவது கலைஞர் நினைவாக மெரினா கடலில் பேனா சின்னம் அமைக்கப்பட்டால் உடைப்பேன் என சீமான் இதற்கு முன்பே கருத்து தெரிவித்தார். இதற்கு எங்கள் கை என்ன பூ பறிக்குமா என சேகர்பாபுவும் பதிலளித்தார். மேலும் கலைஞர் சிலைகள் வைக்கப்பட்டால் உடைக்கப்படும் என்று சீமான் பேச்சால் சர்ச்சை எழுந்துள்ளது. மேலும் ராஜசேகர் ரெட்டியின் சிலைகள் உடைப்பு போன்றே கலைஞர் சிலைக்கும் நிலை ஏற்படலாம் என சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக ஆட்சியில் அடிக்கடி நாட்டப்பட்ட திட்டங்களுக்கும் திமுக ஆட்சியில் முடிக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்தில் உதயசூரிய சின்னம்தான் உள்ளது. அதாவது வங்கதேசத்தை உருவாக்கிய முஜிபுர் ரஹ்மான் சிலைகள் உடைக்கப்பட்டன. ஆந்திராவிலும் இதே போன்றுதான் ஜெகன்மோகன் ரெட்டி பல இடங்களில் அவரது தந்தை ராஜசேகர் ரெட்டியின் பெயரை வைத்தார். அதை தற்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு டெல்லியில் இருந்தபோதே இங்கு இடித்து தரைமட்டமாக்கினார். எனவே தமிழ்நாட்டில் அதிகாரம் வேறு ஒருவருக்கு மாறாத நல்ல தன்மானம் உள்ள தமிழ் மகனிடம் போனால் அனைத்தும் இதே போல்தான் பொட்டல் ஆகிவிடும். இதனால் பார்த்து ஆடணும் என தெரிவித்துள்ளார். இவரது இந்த பேச்சு மிகவும் சர்ச்சையாகியுள்ளது. மேலும் தமிழகத்தில் திமுக ஆட்சி நடந்து வருகிறது. இங்கு அரசு கொண்டு வரும் பல்வேறு திட்டங்களுக்கு கலைஞர் கருணாநிதி பெயர் வைக்கப்பட்டு வருகிறது. இதை அண்மையில் விமர்சித்து பேசியிருந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் நல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமல் உதவாத திட்டங்களுக்கு கலைஞர் பெயரை வைத்து கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்குவதாக தெரிவித்திருந்தார். இவரது விமர்சனத்தை தொடர்ந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி மீதும் சீமான் மீதும் கடும் விமர்சனம் செய்திருந்தனர். மேலும் இந்த நிலையில் இவர் இப்படி பேசியதை தொடர்ந்து சென்னையில் இவர் நிருபர்களிடம் சந்தித்துவிட்டு செல்லும் போது இவர் மீது பொதுமக்கள் பலரும் கற்களை கொண்டு வீசியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவர் கலைஞர் சிலையை உடைப்பியா? உனக்கு தைரியம் எப்படி வந்தது? இப்படி கூட்டத்தில் சில பேர் குரல்களும் எழுந்ததை தொடர்ந்து இவர் மீது கற்கள் வீசப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதனால் சீமான் வீணாக வாயை கொடுத்து வாங்கி கொண்டு இருக்கிறார். இது இவருக்கு தேவையா என பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.